சார், வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா என்ன இருக்கணும்? பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவான். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்க சிந்தனையும் செயல்பாடும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இது யாருக்கு வரும் அப்படின்னா, லக்னம் லக்னமும் ராசியும் ஒன்னாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் சிம்ம ராசி, மகர லக்னம் மகர ராசி, இப்படிலாம் வருதுல்ல அது. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் ரெண்டு தனித்தனியா வர்ற பட்சத்துல ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் ஒன்று சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் பார்வையில் பார்த்துக்கிட்டாலோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. ஏன்னா இவங்க சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அப்ப நாங்க தோத்து போயிடுவோமா அப்படின்னா அப்படி கிடையாது. ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் 1, 5, 9ன்னு உட்காரணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள, அல்லது 1, 4, 7, 10ன்னு உட்காரணும், கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ உட்காரணும். அப்படி உட்காந்தாலும் இவங்களுடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும், ஜெயிச்சிருவாங்க. இதுல இன்னும் யோகமா ஜெயிக்கிறவங்க யார் தெரியுமா? ராசி அதிபதியும் குரு பார்த்திருப்பார், லக்னாதிபதியும் குரு பார்த்திருப்பார். இப்படி ஆள்கள் உறுதியா வாழ்க்கையில பெரிய அளவுல ஜெயிப்பாங்க.